நீ ஒழுங்கா இறங்கி வந்துட்டேன்னா அது ஆபரணமா இருக்கும், நீ பார்த்து ரசிக்கலாம். அங்கதான் இருப்பேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இது ஆயுதமா மாறிடும், அவ்வளவுதான், நீ ஜாக்கிரதைன்னா. சந்திரன் பயந்துட்டான். கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பூமியை சுத்தி வந்துன்னு இருக்கேன் இல்லையா, ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன்ட்ட வரேன்னு. இப்ப பாருங்க, சந்திரன் பாதி இறங்கிட்டான், வரேன்னு ஒத்துனுட்டான். ஆனா உறவே உடனே வர முடியாது, கொஞ்சம் ஒரு சுத்து சுத்திட்டு என்னுடைய கடமையை முடித்து விட்டு வருகிறேன்னா. பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னா. அவ்வளவு நேரம் கிருஷ்ணன் காத்துன்னு இருக்க மாட்டான், அவனுக்கு தூக்கம் வந்துருத்து. இங்க பாருங்கிறா, கொட்டாவி கொள்கின்றான். இப்போது கண்ணன் அப்படியே ஆச்சரியமாக கொட்டாவி விட்டானா. பெரியாழ்வார் யசோதை காட்டுகிறாள், இங்க பாருப்பா கொஞ்சம், என் குழந்தை கொட்டாவி விட்டுடுத்து, தூக்கம் வந்துருத்து, நீ அப்புறம் வரேன்னு சொன்னா. அவ்வளவு நேரம் தூங்காம கண்ணன் காத்துட்டு இருக்கவா முடியும்? இப்பவே கொட்டாவி வருது பாரு. எதற்காக கொட்டாவினா, உறக்கம் கொள்ள வேண்டும் என்று கருத்தில் கொண்டு எண்ணி சங்கல்பம் பண்ணி கொட்டாவி கொள்கின்றான். எவ்வளவு அழகா கொட்டாவி விட்டுட்டான் பாரு. அதனால கொட்டாவி விட்டுட்டான்னா அடுத்து கண்ணன் தூங்க வேண்டும், நானும் அவனை தூங்க வைக்கணும். ஆனா அவன் தூங்கணும்னா கூப்பிட்டுட்டான் இல்லையா, நீ வராம இருக்கலாமா, நீ வரலன்னா அவன் தூங்குவானா, கொட்டாவி விட்டாச்சு, தூக்கம் வந்துருத்து, சீக்கிரம் வான்னா. சந்திரன் சொன்னா, உன் குழந்தை கொட்டாவி விட்டதுக்காக எல்லாம் நான் இறங்கி வர முடியாது, கொட்டாவி விட்டதுக்காக உடனே தூங்கணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டானா சந்திரன். நான் வரும்போதுதான் வருவேன், கொட்டாவி விட்டாலும் காத்திருக்க சொல்லுன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அப்படி இல்லப்பா, குழந்தை தாய்ப்பால் குடிச்சுடுத்துனா உடனே தூங்கிடணுமா. அப்கோர்ஸ் குழந்தைகளும் தாய்ப்பால் குடிச்சா உடனே தூங்கிடும். என்ன காரணம் அதுக்கு சொல்றான்னா, தாய்ப்பால் மட்டும் குடிச்சதும் தூங்கினா மட்டும்தான் ஜெரிமானம் ஆகுமா. தாய்ப்பாலை குடிச்சிட்டு குழந்தை இப்படி எப்படி ஆடி ஓடின்னு இருந்தா அந்த தாய்ப்பால் செரிமானம் ஆகாதான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நான் தாய்ப்பால் ஊட்டினேன், குழந்தை தூங்கலேன்னா ஜெரிக்காது. அதனால என் குழந்தைக்கு தாய்ப்பால் செரிமானம் ஆகணும்னா அதுக்கு குழந்தை தூங்கணும். தூங்கறதுக்கு அடையாளமாக கொட்டாவையும் விட்டுட்டான். ஆனா நீ வராம தாமதப்படுத்தினா கொட்டாவையும் விட்டுட்டு தூக்கு கலக்கத்தோடையும் கஷ்டப்பட்டு முழிச்சுட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு முழிச்சுட்டு இருந்தா தாய்ப்பால் செரிக்காது. தாய்ப்பால் செரிக்கலைன்னா அப்புறம் ஏதாவது வயிற்றுப்போக்கு ஏதாவது வந்துடும் குழந்தைக்கு. அதனால ஒழுங்கா சந்திரா, நீ அப்புறம் வரேன் இப்புறம் வரேன் இந்த பேச்செல்லாம் கிடையாது. ஓ சிறப்பான சந்திரனோ, வானத்தை விட்டு இறங்க மாட்டீங்களா, கண்ணன் கூப்பிடுறான், அதுக்கு மேல என்ன வரமாட்டேன்னு அங்க உட்கார்ந்து இருக்கிறது. வா, இல்ல விரைந்து ஓடி வா. கண்ணன் தூங்கறதுக்குள்ள, இப்ப கொட்டாவி விட்டுட்டான் கண்ணன், கொட்டாவி விட்ட கண்ணன் தூங்கறதுக்குள்ள விரைந்து மிக விரைவாக ஓடி வா. இறங்கி அப்படி ஓடி வந்து எங்க கண்ணனுக்கு காட்சி கொடுத்து அவன் என்னென்ன விளையாட்டு விளையாட சொல்றானோ அத்தனை விளையாட்டும் விளையாடிட்டு தான் போகணும். விரைந்து ஓடி வா என்று அழைக்கிறாள்.